எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ஃபுல் ஸ்குவாடு பெரிய அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆயிட்டோம். இதுல வந்து ஆர்சிபி மைல்ஸ்டோன் மொமெண்ட் எக்ஸ்ட்ராடினரி மேட்ச். ஆர்சிபி எல்எஸ்ஜி நடந்து முடிஞ்சிச்சு லக்னோவில். அதாவது 227 அடிச்சு தோத்துருக்காங்க லக்னோ. எப்படின்னா இன்னும் 8 பால் மிச்சம் இருக்கு, கடைசி ஓவர் வரைக்கும் கூட போல மேட்ச். 227 அடிச்சு தோக்குறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இந்த டாக்கிங் பாயிண்ட் வந்து செலெக்ஷன் கால். ஃபர்ஸ்ட் ஹிம்மத் சிங் போன மேட்சும் ஒண்ணுமே பண்ணல, திருப்பியும் ஒரு டீம்ல எடுத்து அவர் வந்து இதுவும் பண்ணல அதுவும் பண்ணல. லிட்டரலி தே பிளேடு 10 பீப்புள். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் அப்படின்னு சொல்லனா வேற எதை சொல்றது. அவங்க வந்து அதுக்கு பதிலாக தே குட் ஹவ் பிளேட் ரவி பிஷ்னாய், தே குட் ஹவ் பிளேட் ஆகாஷ் தீப், தே குட் ஹவ் பிளேட் ஷார்துல் தாக்கூர், தே குட் ஹவ் பிளேட் சித்தார்த் மணிமாறன், பிரின்ஸ் யாதவ். இந்த மாதிரி 5 ஆப்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். இல்ல ஆரியன் ஜுயல், அர்ஷில் குர்கனி யாராவது ஒரு எடுத்து பேட்டிங் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். எதுவுமே பண்ணல. ஒரு லிட்டரலி 10 vs 11 மேட்ச், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆர்சிபிக்கு இன்னைக்கு ஏசில் விளையாடல, பட் நுவான் துஷரா ஃபில்ட் இன் வெல். அதுக்கப்புறம் குருணல் பாண்டியா 2 over 14 நல்லா போட்டாரு. நானும் வந்து குருணல் பாண்டியா போடுவாருன்னு பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. சுயா சர்மா 3:39. திருப்பி ஷெப்பர்டுக்கு போனாங்க, 4 over 51 ரன்னு. அதுவுமே வந்து பேட் கால். யாஷ் தயால் வாஸ் வெரி புவர் டுடே. 227 கன்சீட் பண்ணும்போது ஹாஃப்வே மார்க். எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட் எல்எஸ்ஜி டு வின் த கேம். அது யாராக இருந்தாலும் என்ன பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் நீங்கள் 227 போயிட்டீங்கன்னா யூஆர் எக்ஸ்பெக்டட் டிஃபெண்ட் தட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் பண்ண முடியல. விராட் கோலி அவுட் ஆனப்போ வந்து 11.2 overs அவுட் ஆயிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட 8.5 over இருக்கு, 123 ஸ்கோரு. 8.5 overல இன்னும் 100 ரன் அடிக்கணும். அவங்க 4 விக்கெட் போயிடுச்சு. அப்போ வந்து அப்பர் ஹேண்டு அதுக்கு அங்கேருந்து தோத்துருக்காங்க. லைக் 8.5 overs 100 டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோத்துருக்காங்க. வெரி போர். வில்லியம் ஓரூக், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல்ஸ் எவர் இன் ஐபிஎல். 4 over 74 சிறப்பாக செஞ்சுட்டாரு. ஷாபாஸும் அப்படிதான், 3 overs 39. ரொம்ப நிறைய கொடுத்துட்டாங்க. கடைசியில் வந்து ஜித்தேஷ், இதில் வந்து எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே வந்துட்டாங்க. ஃபில் சால்ட்டு, கோலி, மயங்க் அகர்வாலும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். 30, 54, 8, 41. இந்த ஜிதேஷ் சர்மா வந்து 85 ரன் 33 பால்ல கேம் அப்படியே மாற்றி புரட்டி போட்டாரு. இதில் வந்து இன்னொன்று சொன்னோம், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நானே ரிட்ராக்ட் பண்ணிக்கிறேன். 10 vs 11 சொன்னேன், ஆக்சுவலாக 10 vs 10 தான். இந்த சைடு லிவிங்ஸ்டன் வந்து ஒன்றும் பண்ணலை. அங்கே ஹிம்மத் சிங் வந்து எதுவும் பேட்டிங்கும் பண்ணாமல் பவுலிங்கும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணலை. இந்த சைடு லிவிங்ஸ்டனும் ஒன்றும் பண்ணல. ஸோ 10 vs 10 கேம் தான். பட் தென் ஆர்சிபி ஒரு எக்ஸ்ட்ராடினரி வின். இந்த மாதிரி வின்லாம் வந்து ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் த மொமெண்டம் ஃபார் த டீம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதான் இதுல வேற அவங்க நோபால்ல ஒரு ஃபீல்டிங் வந்து அத்தனை பவுண்டரிஸ் விட்டாங்க எல்எஸ்ஜி. அதுக்கப்புறம் நோபால்ல கேட்ச் ஜிதேஷ் சர்மா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வேற ட்ரை பண்ணாங்க. இது நான் ஸ்ட்ரைக்கர்ல ரன் அவுட் பண்ணாங்க. சொன்னி அம்பையர் அவுட் கொடுத்துருக்க மாட்டாருன்னு. அம்பையர் வந்து அது எப்படியோ ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிச்சு. பட் பண்ட் எனிவே அவர் இது பண்ணிட்டாரு, அப்பெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அதுக்கு அப்போ தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், 3 over 30 இருந்தா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. பட் நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. அந்த 2 விக்கெட் ஓவருக்கு எடுத்தோடனே. அதுக்கப்புறம் அந்த 2 over ஆகாஷ் சிங்கும் அடுத்த ஓவர் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் ஆனா அந்த ஷபாஸ் அஹமத் ஓவரையும் திரும்ப வில்லோர் 100 ஓவரையும் கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டாங்க. நல்லா. முதலாளி என்ன நினைக்கிறீங்க? அதாவது எல்எஸ்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நம்ம அவங்க போன பேஸ்க்கு பூராலாம் இருக்காரு. 1 wicket டவுன் தான் இருந்தாங்க. பண்ணிட்டு 100 கிட்ட போறாருனோன்னா இல்ல முதலாளி என் மேல கோபமா இருக்காரு, நான் வந்து இந்த டீமுக்கு ஒருத்தன் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் 100 அடித்தே தீர்வேன் என்று அடிச்சாரு. அது முதலாளியை பத்தி தான் பேசுறாரு. முதலாளியை பத்தி தான் பேசுறான்ட்டாங்க. அதனால அவர் வந்து அடுத்த வருஷத்தோட கண்டினியூஷனுக்காக பண்ணாரா, இல்லாட்டி இல்ல நீ தூக்கிட்டாங்க இனிமேல நான் ஓட்டாய் பாயிண்ட் மிஸ்ஸிங் காமிக்கிறதுக்காக பண்ணாரான்னு தெரியல. 118 அடிக்கிறதுக்காக கடைசியா ஸ்லாக் பண்ணாரு. இந்த லாஸ்ட் 4 over வந்து இவங்க ரொம்ப நல்லா போட்டாங்க. துஷாரா பின்னாடி கொண்டு வந்தாரு புல் பேக். ஸோ அந்த 4 over அந்த ரன் போகாம இருந்தது அந்த லாஸ்ட் இந்த டெத் ஸ்டார்ட் ஆறப்ப. ஸோ அதான் அவங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ். மட்டும் சரியா போடல, மத்தவங்க எல்லாம் துஷாரா நல்லா போட்டாரு, புவி கூட நல்லா போட்டாரு, புவனேஸ்வரும் டீசென்ட் தான். கடைசியில யாஷ்தியால் மட்டும் சரியா போடல. ஸோ அந்த ரன்ஸ் மட்டும் ஒருவேளை போயிருந்தா வில்லுட மேட் டிஃபரன்ஸா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் தேவை இருக்காது. ஷபாஸ் அஹமது வச்சு நாங்க வந்து ரன்ஸ் எடுத்துருவோம், பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. வில்லூருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எல்எஸ்டி ஜெயிச்சு கொடுத்தாரு இந்த மேட்ச்.
பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவருக்கு கிளிக் ஆகல. நானும் ஆர்ச்சர் ஷமி மாதிரி நானும் ஃபேமஸ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு அவரு. ஸோ அவரும் வந்து இதுல கொடுத்தாரு. விஜய் சர்மா கொடுத்தாலும் தினேஷ் கார்த்திக் மென்டரா வச்சு அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் சொல்றதுபடி. ஸோ தினேஷ் கார்த்திக் மாதிரி ஒரு பெரிய ஃபினிஷரா நினைச்சு வச்சிருக்காரு. அதான் நேஷனல் டீம் கன்சிடர் பண்ணதுல இருந்து அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அதுல இருந்து அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதான் நான் நினைக்கிறேன் அவுட் ஆஃப் நேஷனல் டீம். இப்ப இதை கன்சிஸ்டன்டா இருந்தாருன்னா மீதி இருக்க அந்த பிளே ஆஃப் மேட்சஸ்ல ஒருவேளை சஞ்சு சாம்சனுக்கும் இவருக்கும் we can consider a debate. ஓகே, லாகோல் வாங்க. கார் ஓட்டி ஏதோ கார் ரேஸ்ல இருந்து நேரா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா வந்தார் விநாயக் அப்படிம்பீங்க. நீங்க தலை மாதிரி கார் ரேஸ் தான் ஓட்டிட்டு இருக்கீங்களா? லாகோல் தற்கொலை படை வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிச்சு. உங்களை லைவ்ல எல்லாம் வந்து வலை வீசி தேடினாங்க. நீங்களும் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு கேட்காத மாதிரி போயிட்டீங்க. என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? ஒர்க்ல இருந்தேன், பெருசா கனெக்ட் பண்ண முடியல. மேட்ச் இப்ப விட்டு தான் பார்த்தேன். இந்த ரிஷப் பந்த் பல்ட்டி அடிச்சதெல்லாம் பார்த்துட்டு சரி எப்படியும் இந்த வாட்டி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். கோலி விளையாடுற வரைக்கும் ஆர்சிபி சான்ஸ் இருந்ததுன்னு நினைச்சேன். கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் சரி ஆஸ் யூஷுவல் நீங்க சொன்ன மாதிரி 100 overs 8 overs எப்படி 100 ரொம்ப கஷ்டம்ல, 4 wickets டவுன். ஆனா இல்ல, இவங்களையும் நாங்க ஜெயிக்க வைப்போம்னு அவங்க காட்டிட்டாங்க. இது பார்த்தா எனக்கு ஆர்சிபி வந்து இந்த மாதிரி ஒரு த பெஸ்ட் எவர்னு டோர்னமெண்ட்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி இதே மொமெண்டம்ல போனா ஜெயிக்க வேண்டியதுதான் கப்ப. அப்ப பஞ்சாப் சாலா கப்பு தான் நமக்கு இனிமேல். சாலா கப்பு என்னன்னா எந்தெந்த டீம் டேஞ்சரஸா இருக்கும்னா, இப்போ ஒரு கெயில் அடிக்கிறாரு, இஷ்டத்துக்கு அடிக்கிறாரு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீசன். ஒரு கோலிக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீசன் 2016 இல்ல பட்லர் அடிச்சார் ஒரு 3 சீசனுக்கு முன்னாடி 850 ரன் ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி நடுவுல அடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ அடிக்கிறாங்க, எல்லாமே அடிக்கிறாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஓகே, அந்த 2 பிளேயருக்கு பிளான் பண்ணலாம் உட்காந்து. ஆப்போனன்ட்ஸ் வந்து மீட்டிங்ல வந்து அவங்கள எந்த பவுலர் எந்த ஃபீல்டுன்னு. இப்போ இன்னைக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் 19க்கு 30 157 ஸ்ட்ரைக் ரேட்டு, கோலி 30க்கு 54 180 ஸ்ட்ரைக் ரேட்டு, மயங்க் அகர்வால் 23 balls 41 178 ஸ்ட்ரைக் ரேட்டு, ஜிதேஷ் 33 85 257 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ 4 பேர் அடிச்சிருக்காங்க இதுல. அதனால அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் இதுல இது பண்ணாலும் இந்த குர்னல் பாண்டியா வந்து ஒரு 2 கேம் நல்லா இது பண்ணி விட்டாரு. ஆமா, ரொமரே ஷெப்பர்ட் வேற வந்து அடிச்சிருக்காரு கீழே. இப்போ இவங்களுக்கு வந்து லிவிங்ஸ்டன் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை சுத்தமா. அதுக்கு பதிலாக அவங்க டிம் சைஃபர்ட்டை கொண்டு வந்தாங்கன்னா இன்னமும் டேஞ்சரஸ் ஆயிடுவாங்க அவங்க. நான் அது ப்ரிவியூலே சொன்னேன், நானும் மட்டும் பேசும்போது மட்டும் சொல்லிச்சு இல்லை அவங்க லிவிங்ஸ்டன் தான் விளையாடுவாங்கன்னு சொல்லிச்சு. லிவிங்ஸ்டன் தான் விளையாண்டாங்க. பட் அவங்க ஆமா, ஆனா அவங்க வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் விளையாண்டாலும் பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு நீ பெட்டர் பிளேயர் 2 பேர்ல யாரு விளையாடணுமோ இப்போதைக்கு டிம் சைஃபர்ட் ஐ திங்க் இஸ் பெட்டர். இது அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. பட்டிதர் சுத்தமா அடிக்கிறது இல்லை. அவர் 10 ரன் 12 ரன் அடிக்கிறாரு. பட் இஸ் நாட் ஹார்மிங் த காஸ். 7 பாலுக்கு 14 ரன் அப்படிங்கிறப்ப ஹி டிடன்ட் ஹார்ம் த டீம். 200 ஸ்ட்ரைக் ரேட்டு 14 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தட் இஸ் ஸ்டில் ஓகே. அவங்க லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக மட்டும் இன்னொரு ஹிட்டர் லைக் சேஃபர்ட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா பயங்கரமா டேஞ்சரஸ் டீம் ஆயிடுவாங்க. மட்டும் என்ன நினைக்கிறேன்? அடிச்சாரு ஓகே, பட் அவருமே வந்து கன்சிஸ்டன்டா இந்த சீசன் ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இதான் ஐ திங்க் அவர் ஐபிஎல்லே தான் ஃபர்ஸ்ட் 50 நினைக்கிறேன். ஐபிஎல் ஹிஸ்டரியில அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் 50 இது. மயங்க் அகர்வாலும் இப்போதான் ஃபர்ஸ்ட் வராரு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, அது ஓகே, பட் ஸ்டில் நாட் கம்ஃபர்டபுள் வித் தர் பேட்டிங் லைனப். டிம் டேவிட் இல்லாம வந்து ஓகே, கோலி பயங்கர கன்சிஸ்டண்டா விளையாண்டாரு இந்த சீசன் ஃபுல்லா. சால்ட்டுமே வந்து ஒரு 50 250 தான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாமே வந்து குயிக் ஃபயர் ஸ்டார்ட்ஸ் ஓகே, குயிக் ஃபயர் 50 அது ஓகே. சால்ட் கிட்ட இருந்து அதானே எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீ சொன்ன மாதிரி இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் 50. என்னதான் ஒரு இப்போ ஓப்பனர் வந்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு குயிக் ஃபயர் இது ஸ்டார்டிங் ஓகே, பட் ஒரு 2 மேட்ச்னாச்சும் கன்சிஸ்டண்டா ஒரு 60-70 கொண்டு போகணும். வெறும் 30 அடிச்சு அவுட் ஆகிறது வந்து சொல்ல முடியாது. இப்போ கோலியும் வந்து ஒரு நல்ல பவுலர், நல்ல ஓரளவுக்கு ஸ்பின்னிங் டர்ன் இருந்துச்சுன்னா கோலியும் வந்து கொஞ்சம் பவர் பிளே முடிஞ்ச உடனே ஸ்லோ பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் உண்டு. ஸோ அதுவும் பார்க்கணும். இவங்க வந்து இப்போ மயங்க் அகர்வாலும் பயங்கர சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர் பிச் இருந்துச்சுன்னா ஸ்லோ ஆயிடுவாரு. இப்போ முல்லன்பூர் வந்து பேட்டிங் பிச் தான், பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹோல்ட் இருக்கும். லெக் சைட்லலாம் கொஞ்சம் பெரிய பவுண்டரி, சும்மா வந்து கோலி வந்து ஸ்லாக் ஸ்வீப் பண்ணிடலாம் 6 எல்லாம் அடிக்க முடியாது.
ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்றதுக்கு சான்ஸ் உண்டுன்ற. ஹர்ப்ரீத் பிரார் அவர் அடுத்த மேட்ச் பாருங்க போட்டு கம்மி பண்ணுவார். இன்னும் வந்து ஐம் நாட் குவைட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் பேட்டிங் லைன் அப். இந்த லைனப் உங்களுக்கு பத்தலன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு ஆனா பார்த்தலான்ட்டீங்க. இன்னொன்னு பத்தலன்ட்டாரு அவரு. இப்ப இன்னொன்னு வந்து இப்ப இருக்கிற டீம்ல எந்த லைனப் உங்களுக்கு வந்து பூஸ்டிங் கான்ஃபிடென்ட்டான லைனப் உங்களுக்கு? பஞ்சாப் இருக்கு. பஞ்சாப் என்னதான் நீங்க விக்கெட் விழுந்தாலும் நாங்கள் கடைசி வரைக்கும் அடிச்சுட்டு தான் இருப்போம்னு அடிக்கிறாங்க. எல்லாருமே வந்து லைக் சொன்ன மாதிரி 5 பேட்ஸ்மேன் வந்து 250 ரன்ஸுக்கு மேல 150 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருக்காங்க. அது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஹிஸ்டரியில அது மாதிரி இருக்கு. இதுல நான் சொல்றேன்னா எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு மேட்ச் விளையாடி இருக்காங்க. குரல் பாண்டியா ஒரு மேட்ச் அதிசயமா அவரும் ஃபர்ஸ்ட் இந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் 50 நினைக்கிறேன். அது ஜிதேஷ் சர்மாவும் ஃபர்ஸ்ட் 50. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு மேட்ச் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்லது தான். பட் கன்சிஸ்டண்டா யாரும் விளையாடலன்றான், கோலி தவிர. இப்போ கோலி அவுட் ஆகாம இருந்திருந்தா இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்களா? ஜெயிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்பின் ஒன்றும் ஆகல. ஷபாஸ் அஹ்மத் அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா போடல. ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ பத்திதார் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு. மோஸ்ட் லைக்லி பிளே ஆஃப் கேப்டனா வந்துடுவாருன்னு சொல்றாங்க. அந்த இப்போ பட்டிதார் இப்போ கேப்டனா திருப்பி வந்துட்டாருன்னா வில் தட் மேக் அன் இம்பாக்ட் ஆர் வில் தட் மேக் அ சேஞ்ச் இந்த இப்போ ஜிதேஷ் சர்மா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா. பண்ணுவாங்க. ஒரு கேப்டன்சில ஒரு சேஞ்ச் இருக்குமா? அதாவது பத்திதார் வந்து ஒன்றும் பெருசா கேப்டன்சி பண்ணல. ஜிதேஷ் சர்மா இன்னும் கொஞ்சம் கேவலமா பண்றாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் அதையும் மீறி அவங்க ஜெயிக்கிறாங்க. அதுதான் ஏன்னா எல்லாரும் கண்ட்ரிபியூட் பண்றாங்க அப்பப்போ. அதுதான் இல்ல பேட்டிங் மட்டு வந்து இந்த லைனப் பத்தலன்றுச்சு. என்ன ரிஜெக்டட் சொல்லுங்க? அப்படின்னு பத்தலன்றுச்சு. பர்ஃபார்மன்ஸ் பத்தல அப்படின்னு கோலி தவிர யாரும் கன்சிஸ்டண்டா விளையாடல. எல்லாமே வந்து அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. செல்லாதுன்றுச்சு. ஆமாடா, பட் 30 ரன் 40 ரன் அப்படிங்கிறது வருது இல்ல ஒரு கிரன் சிச்சுவேஷன்ஸ்ல. அது பழைய ஆர்சிபி பண்ணல. ஒரு எப்போ தேவையோ அந்த நேரத்துல வந்து தினேஷ் கார்த்திக்கோ அனுஜ் ராவத்தோ இல்ல நிறைய பேர் இருந்திருக்காங்களே, அந்த டைம்ல எல்லாம் இந்த குட் நாட் டெலிவர். பட் இவங்க வந்து ப்ரெஷர் கேம்ஸ் டெலிவர் பண்றாங்க. இன்னைக்கு வந்து பவுலிங் வாஸ் பிலோ பார். வி வில் அக்செப்ட் தட். ஆர்சிபியோட பவுலிங் பிலோ பார். இப்போ இவ்வளோ ரன் கொடுத்துட்டாங்க. ஹேசல்வுட் வந்தா தட்லுக்கு கொஞ்சம் அது செட்டில் ஆயிரும். பவுலிங் வந்து கண்டிப்பா கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஹேசல்வுட் வந்தாருன்னா இருக்கிறதுலே இன்னைக்கு ஆக்சுவலா ரொம்ப நல்லா போட்டது துஷாரா. ஹேசல்வுட் வந்தாருன்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே நீங்க யாஷ் தயால டிராப் பண்ணிட்டு ஹேசல்வுட கொண்டு வந்துட்டு லிவிங்ஸ்டனை டிராப் பண்ணிட்டு மனோஜ் பண்டாகேயோ இல்ல வேற யாராவது ஒருத்தர் கொண்டு வாங்க. ஆக்சுவலா அதான் பெட்டர். நீங்க ஆமா, இப்போ லிவிங்ஸ்டன் சொன்ன மாதிரி ஆரம்பி சொன்ன மாதிரி 11th +1 பிளேயர் தான். அவர் வந்து சும்மா ஃபீல்டிங் பண்றதுக்கு வந்திருக்காரு. ஃபீல்டிங் வந்து இப்போதைக்கு யாரும் பண்ணலாம்ல. அது மனோஜ் பண்டாகே கூட இருக்கலாம். சிக்காரா, அவங்க ஸ்வஸ்திக் சிக்காரா ரொம்ப ஹையா ரேட் பண்றேங்கிறாங்க. அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாமே. ஆனா மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம், நம்ம அப்படி நினைக்கிறோம் குவாலிஃபயர்ல மாத்துவாங்களா அந்த மாதிரி ஒருத்தர்? இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அப்படி நினைக்கிறோம். பட் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும்னு சொல்லி இதே கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். குவாலிஃபயர் ஒன்னு வென்யூ வந்து இங்க முலன்பூர் தானே. முலன்பூர் தான். அவங்க ஒன்லி திங் மேபி சீஃபர்ட்டை மாத்தலாம். பட் அது கூட எனக்கு இப்போ வந்து இன்னைக்கு லிவிங்ஸ்டன் இன்னைக்கு இறக்கி விட்டது கூட டவுட்டா இருக்கு. லிவிங்ஸ்டன் அடுத்த மேட்ச் விளையாட மாட்டாங்க நினைக்கிறேன். என்னடா அடுத்த மேட்ச் ஆட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரு? லிவிங்ஸ்டன் தான். அதான் லிவிங்ஸ்டனுக்கு பதிலா சைஃபர்ட் வரலாம். அப்படி இல்லாட்டி லிவிங்ஸ்டனுக்கு பதிலா ஹேசல்வுட் வந்துட்டு அதே கணக்கு தான். இன்னொரு பவுலர் இந்தியன் இது மாத்திடலாம். என்னடா சரியா? யாரும் ஒன்னா ஸ்பெசிபிக்கா பண்டேகே தான் அந்த லோவர் ஆர்டர் பண்ணோம்னா பண்டேகே தான் பண்ணோம். அவரும் ஒரு மேட்ச் விளையாடிருக்காருல, ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. படிக்கல் ஒரு மேட்ச் இது பண்ணிட்டு தெரியல. மேபி போன மேட்ச் கூட தான் மயங்க் அகர்வால் சரியா விளையாடல. இன்னைக்கு ஒரு சான்ஸ் டீசெண்டா விளையாண்டாருல. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல பண்டாகேக்கும். மயங்க் அகர்வால் சொல்ற மாதிரி வெற்றி சொன்ன இல்ல இந்த சிச்சுவேஷன் வேற இனி இருக்கிற கடைசி சிச்சுவேஷன்ல கொடுப்பாங்களா? எனக்கு என்ன ஒன்லி திங் வந்து அவங்க க்ளோசர் டு தி கப். இப்போ மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே டீம் வச்சிருவாங்க. எந்த சிச்சுவேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக they could go with the again லிவிங்ஸ்டன் அண்ட் மயங்க் அகர்வால். அப்படின்னா கூட வெற்றி லிவிங்ஸ்டனுக்கு பதிலா சரி ஓகே நான் சைஃபர்ட் விளையாடணும்னு சொல்றேன். இல்ல நம்ம ஆசைப்படுறது கரெக்ட். நான் சீஃபர்ட் கூட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். பட் அவங்க என்ன கால்குலேஷன்ல வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. எல்லாரும் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. லிவிங்ஸ்டன் தான் இன்னும் பண்ணல. அதனால லிவிங்ஸ்டனுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா? அவர் அடுத்த மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு. லாகோல்
சொல்லாமலே ம் லிவிங்ஸ்டன் நான் சொல்ல வந்தேன். கடைசியில அதான் நாக்க சொன்னேன் அறுத்துடுவாருன்ட்டு ஜெயிச்சு அதான் கொடுத்துட்டு. ஆனா அப்படி பார்த்தா அவர் எல்லாம் வந்து இப்படி அதோட பேசிட்டு இருக்கீங்க, கடைசியில பேச மாட்டாருன்னு. அந்த மாதிரி கடைசி மேட்ச் அடிச்சு கொடுத்துட்டு நாக்கறத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. அவங்களுக்கு எல்லாம் நாக் சொல்லாமலே அவுட் தான். அப்படின்ட்டு சொல்றீங்க நாக் பாத்தீங்களா அவுட். ஏன் ராகுல் அவர். ஆனா இன்னொன்னு வந்து பஞ்சாப் அவர் பழைய டீம் பிளஸ் முலன்பூர் அவர் பழைய கிரவுண்டு. இல்ல முள்ளன்பூர்ல விளையாடலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மொஹாலியில் தான் விளையாடிருந்தாங்க பஞ்சாப்ல இருக்கும்போது. இதுக்கு மொஹாலியில விளையாண்டது இல்லையா? சாரி, முலன்பூர்ல விளையாண்டது கிடையாது. ஓகே ஃபைன். அவர் எக்ஸ் டீம் வேணாம், எக்ஸ் டீம்னாலும் சரி மாறி டீம் மாறிடுச்சு. எனிவே ஸோ இப்போ அதுதான் 2 பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்பர் 1 ஆர்சிபி, 2 பஞ்சாப், 3 ஜிடி. டாப்ல இந்த ஜிடி ஒன்னும் கிழிக்காம இது முடிஞ்ச பிறகு தே கம் டு த 3rd பிளேஸ். அப்புறம் 4th மும்பை. இப்போ எப்படி போகும்னு நினைக்கிறீங்க குவாலிஃபயர் 1? இதுல வந்து அதான் நம்ம ஏற்கனவே பேசணும். ரன் ரேட் அப்படிங்கிறது இரலவெண்ட் ஆயிடுச்சு, ரிடண்டன்ட் ஆயிடுச்சு. இந்த ஐபிஎல்ல ரன் ரேட் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 16 நம்ம முதல்ல பேசினதான் 16 ஆனாலும் 10 அப்படின்னு தான் பேசணும். பட் 16 தான் வந்து மினிமம் பாஸ் மார்க் அப்படின்னு ஆயிடுச்சு. பிளஸ் வந்து இன்னொன்னு வந்து இப்போ நம்ம கமெண்ட்ஸ்ல இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் வந்து பஞ்சாப் வந்து 6 அன்கேப் பிளேயர்ஸ் வச்சு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஃபைனல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து மும்பை வந்து அவங்க லீக் ஃபேஸ்ல எந்த குவாலிஃபையான டீமையும் ஜெயிக்கலன்னு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ரெண்டு விஷயத்த நீங்க சொல்லாம சொல்றீங்க. பஞ்சாப் தான் அப்படின்றீங்க, ஸ்ரேயஸ் ஐயர் தான். பஞ்சாப் தான்ட்டீங்க. இல்ல, அங்க ஒரு இது இருக்கு. இப்ப ஆர்சிபி ஆனா இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் யூ கான்ட் அண்டர் ரேட் தம்ல. ஆர்சிபி பஞ்சாப் குவாலிஃபயர் 1 தான் ஃபைனல்ஸ் அப்படின்றாரு. ஃபயர் ரெண்டு பேருமே ஃபயர். பஞ்சாபும் ஃபயர். ஈஸியா தான் ஜெயிக்க முடியாது. தே ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட், ரியலி ஒர்க் ஃபார் இட். எந்த டீம்னாலும் தே ஹேவ் டு ரியலி ஒர்க் ஃபார் இட்ன்றதை காமிச்சிட்டாங்க. 3-4 எனக்கு தெரியல. 1-2 வந்து டெஃபினெட்லி போத் ஆஃப் தம் ஆர் ஐ திங்க் அட் பார் அட் பிரசன்ட். இன்னைக்கு யூசுவலி இந்த பிளே ஆஃப்ஸ் அந்த மாதிரி பிளே ஆஃப்ஸ் எப்போதுமே அந்த டாப் 2 பெஸ்ட் டீம் தான் பிளே ஆஃப்ஸ் உள்ள வரும் அகைன்ஸ்டா. ஸோ ஐடியலி முதலாளி சொல்றது தான் ரைட். புது டீம் தான் ஜெயிக்கும்ன்றீங்களா? இந்த 2 டீமும் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். இது ஜெயிக்கிற டீமுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். மற்ற டீமுக்கு கொஞ்சம் அந்த 5 கப் ஜெயிச்ச சில டீம்கள் இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் தனாவட் பண்ணி சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் டைம் டு புல் அப் த சாக்ஸ். ஆமா ட்ரீ, அது அட்லீஸ்ட் மும்பையாவது 4th, சிஎஸ்கே 10th. அதான் ஒரு சேர்த்து சொன்னேன். வந்து வெற்றி விஜய் சொல்றாரு சாக்ஸே போடலன்னு சொல்றாரு முதலாளி. எங்க தப்பு பண்றது? அதான் சரி, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. சோ இப்போ நம்ம இந்த ப்ரீ சீசன் இதுல யாராவது இந்த 4 ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தாங்களா? இல்ல, நம்ம ப்ரீ சீசன்ல வந்து நான் வந்து மும்பை சொன்னேன்டா, ஜிடி சொன்னேன்டா. ஆக்சுவலா ஆர்சிபி சொல்லிருந்தேன், மும்பை, சொல்லிருந்தேன், சென்னை, கேகேஆர். சென்னை தான், ஆர்சிபி சொல்லல. நான் மும்பை, சென்னை, கேகேஆர், ராஜஸ்தான் சொல்லியிருந்தேன். எல்லாம் எஸ்ஆர்எச் சொன்னோம். இல்ல, நான் வந்து பஞ்சாப், ஜிடி, மும்பை பிளஸ் சென்னை சொன்னேன். எல்லாம் சென்னை சொல்லிருந்தோம். நான் சொன்னதுல முதலாளி 3 சொல்லிட்டாரு. அப்ப 3 out of 4 முதலாளி கேளுங்கடா. 3 சொல்லிட்டாரு. 1 out of 4 ஆர்சிபி. நீ லக்னோ சொன்ன பத்தியா? அதாவது வந்து திருப்பதி, நீ இப்ப லட்டுக்கு பதிலா ஜாங்கை கொடுப்பாங்கன்னு சொன்ன, அதுதான் ஒத்துக்க முடியல. அப்படி இல்ல, அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் சிஎஸ்கே சொன்னோம். சிஎஸ்கே தான் சிஎஸ்கே எல்லாரும் சொல்லுவாங்க. நான் ரோட்ல யாராச்சும் கிரிக்கெட்டே பார்க்காதவங்களுக்கு கூப்பிட்டாலும் சிஎஸ்கேன்னு சொல்லுவாங்க, எம்என்னு சொல்லுவாங்க. பாப்புலர் டீம்ஸ் சொல்றோம், அது தப்பு இல்ல. லக்னோ வந்து போவாங்கன்னு நீ இதுக்காக நீ சொன்ன பத்தியா? அதான் ஜிலேபி கொடுத்து விட்ட பத்தியா எல்லாத்துக்கும். 7th கேகேஆர் 8th. சரி, ஓகே. ஆனா 15 பாயிண்ட்ல, ஏன்னா 14 எடுத்து குவாலிஃபை ஆயிருக்காங்க, அதோட கம்மியான குவாலிஃபை ஆயிருக்காங்க. பட் 15 எடுத்து வெளியே போனது டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் தான். ஆனா டாப்ல இருந்த ஃபார்ம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆயிருச்சு. They only themselves to blame it. அது தப்பே இல்ல. But then considering their entire season, you played a season well, decent 15 points, but still you are not able to get through அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல 5 மேட்ச் ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம்
8 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சா அப்படிதான். ஆல்மோஸ்ட் கடைசி ஆ, 4 மேட்ச் அதுதான். ஸோ இது வரைக்கும் எந்த ஐபிஎல்லுமே இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி வந்து மழை உழப்பி விட்டுச்சு இந்த ஐபிஎல்ல. ஆமா, இல்லைன்னா கேகேஆருக்குள்ள வந்துடும். மழை ஏய் அது ஆனா அவரோட ஓனர் கொஞ்சம் இதுதான், அந்த அளவுக்கு இது இருந்திருக்காது. மழை போர் மற்றதெல்லாம் இருந்துச்சு. பட் மழை அன்பார்ச்சுனேட் தான். வந்துச்சு, போர் வந்துச்சு, அதான் பல சொல்றேன். இயற்கையின் தீய சக்திகள் கேகேஆர் ஜெயிக்க கூடாதுன்னு இது பண்ணிடுச்சு. ஆமா. கேகேஆர் வந்து ஹெல்ப் தானே பண்ணுச்சு, இல்லைன்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்திருக்காதுடா. அதான் மழை இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து டிசியும் ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த மேட்ச் பஞ்சாப் போல அடி SRS வாங்கியிருப்பாங்க, அந்த முலான் மேட்ச் எஸ்ஆர்எஸ் மேட்சும் அடி வாங்கியிருப்பாங்க, அந்த கால் ஆஃப் ஆச்சுல தரம்சாலா அந்த மேட்சும் அடி வாங்கியிருப்பாங்க. அடி வாங்கிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே இல்லாம ரொம்ப ஹைப் ஆகி காணாம போன டீம் அது இந்த சீசன். சிஎஸ்கேவே விசாரிச்சா ஒரு காணா போன டீம் இல்ல தான்டா. இல்ல சிஎஸ்கே இல்லாம அதான் சொல்லிட்டேன், சிஎஸ்கே இல்லாம ஹைப்பாய் காணா போன டீம்னா கேகேஆர் தான். எஸ்ஆர்எச் இல்லையா? எஸ்ஆர்எஸ் தான் 6th தம்பி, 6th 13 பாயிண்ட். சத்தியம் சொல்றேன். பட் ஆனா அது போயிட்ட அப்புறம் சும்மா தான் ஜெயிச்சாங்க. அதுவும் ரூல் அவுட் ஆனப்ப தானே ஜெயிச்சாங்கல்ல, போயிட்டதுக்கு அப்புறம் ஜெயிச்சாங்களா இல்ல ஜெயிச்சாங்கல்ல. அதுக்கப்புறம் தானே லைக் ரூல் அவுட் ஆயிட்டாங்கல்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே. இது சொன்னீங்கன்னா டேய் நம்மளுடைய ஜெயிக்கலன்னா ரூல் அவுட் ஆனா கூட ஜெயிக்கலங்கிறீங்க, ஜெயிச்சா சரி ரூல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு they have 13 points on இல்ல board. அந்த ஹைப் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பயங்கர ஹைப் இல்லன்றேன். எல்லாம் வந்து எல்லாம் 300 ஹைப்ல இருந்து அவன் கேட்டது வந்து அவன் எதிர்பார்க்கிற ஆன்சர் வந்து எஸ்ஆர்எஸ் தான். இல்ல இந்த பிளே ஆஃப்ல ஆர்சிபி வெளியே போச்சுன்னா என்ன பண்றது? ஆர்சிபி எப்படா போவாங்க, டாப் 2 வந்துட்டாங்கலடா. இல்ல கப்பு ஜெயிக்கலன்னா கப்பு ஜெயிக்கலன்னா இப்ப இருக்கிற ஃபார்ம்ல வந்து மும்பை ஜெயிச்சிடும்னு வச்சுக்கேன். குஜராத் இருக்கிற ஃபார்முக்கு எல்லாரும் 3 டீமே வந்து ஆர்சிபி மும்பை தான் ஃபைனல் சொல்றீங்கயா? பிளே குஜராத். அது அப்பப்போ பாப்போம், ஒன்னொன்னா நம்ம சொல்லுவோம், வெயிட் பண்ணுங்க. சரி, பாயிண்ட் வரட்டும். அடுத்த மேட்ச் வந்து குவாலிஃபயர் 1 Thursday முலன்பூர்ல பஞ்சாப் vs ஆர்சிபி. அது பேசுவோம் வெற்றி, போய் பேசிடுவோமா இல்ல? இல்ல we'll be back to the review. We'll be back RTI squad. ஸோ இப்போதைக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வித் பேட், பட் பால் தே ஹாவ் டு இம்ப்ரூவ் மச் இது பேட்டுமே வந்து ஒரு விசிபிள் கேப் இருக்கு, அது வந்து லிவிங்ஸ்டன் சைஸ்டு கேப்பு. அதை அவங்க நினைச்சா ஈஸியாக சைஃபர்ட் வச்சு அவங்க பிரிட்ஜ் பண்ணலாம். வெதர் they'll do that in a crunch game, we have to wait and see. லக்னோ அகைன் பேட் சீசன், நிறைய மிஸ் மேனேஜ்மெண்ட், அவங்க ரிட்டன்ஷன்ஸ் வேர் வெரி புவர், ஆக்ஷனில் அவங்க செய்யாத அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அதையும் நம்ம பண்ணுவோம், எல்லா டீம் ரேப்அப் தனியாக பண்ணிட்டு இருக்கோம், வியூவர்ஸ்க்கு அதையும் கொடுப்போம். ஸோ டிசப்பாயிண்டிங் சீசன் ஃபார் லக்னோ கம்ஸ் டு அன் எண்ட். அது சைட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அந்த ஒரு பேட்டிங் கேப்பையும் அவங்க ஃபில் பண்ணிட்டு ஹேசலோட உள்ளே கொண்டு வந்துட்டு இஃப் தே கம் ஐ திங்க் they'll be the team to beat in the tournament. இவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிடுங்க பாய்ஸ், we can sign off. ஆர்சிபி 230 இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃப் டைம்ல சரி முடிஞ்சிருச்சு குஜராத் தான் நினைச்சேன், பட் சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த எண்ட் ஆஃப் த டே அவங்க டாப் நல்ல 2 டீம்ஸ் தான், கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்த 2 டீம்ஸ் வந்து பஞ்சாபும் ஆர்சிபி தான். குஜராத் வந்து கன்சிஸ்டன்ட் இருந்தாங்க, பட் லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் மிஸ் பண்ணதுனால தான் இப்போ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன் இல்லாம இருக்காங்க. ஓவரால் வந்து கரெக்டா இருக்கு, மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் வந்து டாப் 3 இருக்காங்க. Okay, so ஒரு interesting matchup for the first playoffs. We'll be back with the review of that match. Signing off your RTI squad. Bye.